இது இஞ்சி, எலுமிச்சம்பழம், மிளகா, தனியா, மஞ்சப்பொடி, மட்டன். இது எல்லாமே வந்து வறுத்து 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 அம்மியில் அரைக்க பாருங்க. அரைச்சேன், வறுத்துட்டு அம்மியில் அரைச்சி குழம்பு வைக்கிறேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், அரைச்சி வச்சுக்கிறேன் மசாலா. கறி, உருளைக்கிழங்கு, புதினா, எல்லாம் போட்டுட்டேன். இஞ்சி எல்லா மசாலாவும் அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே போட்டு வதக்கிட்டேன். இப்போது கறி எடுத்து போட போகிறேன். போட்டு கலக்கிறேன். எல்லா மசாலா எல்லாம் போட்டு கூட்டிட்டேன். விசில் நான் 5 விசில் விட்டு குழம்பு இறக்க போகிறேன். மட்டன் இது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள், சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செம்ம. அந்த காலத்தில் என் பாட்டி செம்ம டேஸ்ட்டுங்க. அம்மியில் அரைச்சி வைக்கிற குழம்பு செம்ம. கறி, உருளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்டு தான் பாருங்களேன். அப்பா 1 கிலோ அரிசி சாப்பிட்லாங்க. உண்மையாக செம்ம குழம்புங்க.
இந்த குழம்ப வச்சு ஒரே ஆள் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் சாப்பிட்டு தான் பாருங்களேன். நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது அந்த காலத்தில் என் பாட்டி அம்மியில் அரைச்சி வச்சு சாப்பாடு களி கொடுப்பாங்க. அந்த களி பார்த்து நான் அவ்வளோ டேஸ்ட்டு, அதே டேஸ்ட்டு தாங்க எங்கள் பாட்டி செஞ்ச டேஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டு, தேன் மாதிரி இருக்குது. தேன் மாதிரி இருக்குது குழம்பு. காரம் எல்லாமே நான் அம்மியில் அரைச்சேன். வறுத்து மிளகு ஜீரகம் எல்லாமே உங்களுக்கு வறுத்து தான் நான் அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டுங்க.